இன்றைய தினம் 2018 என் கணிப்பும் ஆபத்தான அமானுஷ்யமும் இந்த தலைப்பில் சிலவற்றை பார்ப்போம். இதற்கு முன் உள்ள 2 காணொளிகளில் பரமாத்மா ஜீவாத்மா விளக்கங்களை, முருகன் வள்ளி தெய்வானை எப்படி குறிப்பறிந்து வாழ்வது, ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி குறிப்பறிந்து வாழ்வது என்பது போன்ற விளக்கங்களை பார்த்தோம். ஆக முருகன் என்பது ஞானத்தின் பரமாத்மாவாக இருந்து ஞானத்தின் அம்சமாக இருக்கிறார். வள்ளி தெய்வானை என்பது ஜீவன்களாகிய மனிதர்கள் எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்பதையும் இன்னொரு விளக்கமாக குறிப்பறிந்து செயல்படக்கூடிய விளக்கமும் தரப்பட்டது. அதை கவனியுங்கள். கணவன் மனைவி இருக்கிறார்கள். மனைவியின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப சிறிய பரிசுகளை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தலாம், மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக வாழலாம். அதேபோல் மனைவியும் கணவனின் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் இது போன்ற விசேஷங்களை ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு நன்றி பாராட்டி ஒற்றுமையாக நலமோடு வாழலாம். இது போன்ற விஷயங்களை கிரியாசக்தி இச்சாசக்தி என்பதை இதற்கு முன் உள்ள காணொளியில் தெரிவித்தேன். அதை நன்றாக தெரிந்து கொள்ளலாம். இன்றைய இளைஞர்கள் முருகன் வள்ளி தெய்வானை என்பது 2 மனைவிகள் என்ற தவறான கருத்தை பரப்பக்கூடாது. நான் நுனிப்புல் மேய்வது போல புராண இதிகாச கட்டத்தில் நடந்த விஷயங்களை நுனிப்புல் மேய்வது போல படித்துவிட்டு தவறான கருத்துக்களை பரப்பி விடுகிறார்கள். ஆக பெரியோர்கள் தெளிவான விளக்கங்களையும் பக்தியின் உயர்ந்த நோக்கமாகிய முக்தி பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் புரிந்து கொள்ளும்படி பக்குவமாக சொல்ல வேண்டும். ஒருபோதும் தவறான கருத்துக்களை பரப்பக்கூடாது. ஆண்டால் ஒரு ஜீவாத்மா எப்படி பக்தி செய்ய வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்பதைத்தான் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதர் சந்நிதியில் நுழையும் பொழுது கருவறைகள் மறைந்து விடுவார், மாயமாக மறைந்து விடுவார். இது முக்தியை ஜீவன்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது. இதை தவறான கண்ணோட்டத்தில் 2017 இந்தியாவிற்கு வெளியே உள்ள மதத்தில் உள்ளவர்கள் சரியான அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் தவறான கருத்துக்களை பரப்பியிருப்பார்கள். அதனால் பல அழிவுகள் நடந்தன. அது பற்றி அடுத்த காணொளியில் பார்ப்போம். 2018 எப்படி என்னுடைய கணிப்பானது வைரஸ் கிருமிகள் பற்றிய முன்கூட்டியே அறியக்கூடிய விஷயத்தையும் பார்ப்போம்.